கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. ஏசாயா நம்ம 33 நேற்று பார்த்துட்டு இருந்தோம். 33 எனது கொள்ளையிடப்படுறவங்க, துரோகம் பண்ணுறவங்கள பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க மனம் திரும்பினா எப்படி ரசிக்கப்படுவாங்க, எப்படி ஞானம் அறிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஏன்னா நம்ம கொள்ளையிடப்படாது இருந்தும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து துரோகம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக பூர்ண ரட்சிப்பு தருவார், ஞானம் அறிவு தருவார். இடத்துல நமக்கு கர்த்தருக்கு பயப்படும்போது அதுக்கு தகுந்த பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேசம் என்ன செய்யணும், துக்கித்து உடாய்த்து இருக்குமா. பாசான கர்மையில் எப்படி பாழாக்கப்படுதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், பாழாக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம நன்றாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் என்ன செய்யணும், வாழணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை மேன்மை பாராட்டுவார். எப்படி ஒரு நெல்லாம் விளையும் போது அது பதறு நல்லது இருக்குதோ அதே போல் பதற இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை நல்ல கதிர்களாக செழிக்கிறதக்கதாக கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை மாற்றுவாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தூரத்தில் இருக்கிறவர்களும் என்னச்சோம்மா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொல்லி பார்க்குறோம். தூரத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். எப்படி தூரத்தில் இருக்கிறவங்க கர்த்தருக்கு சமீபமாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். கேட்கும்போது சீயோனில் இருந்த பாவிகள் என்ன செய்வாங்களாம், திகைப்பார்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம அருகில் இருக்கிறவங்க பாவிகள் கொண்டு என்ன செய்வாங்களாம், அவங்க திகைத்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களாம். ஏன்னா ரட்சிக்கப்படலை அப்படின்னா ஒரு மாயக்காரரை போன்று நம்ம இருந்தால் மாயக்காரர்களுக்கு என்ன செய்யும், நடுக்க தான் வரும். பாவிகள் திகைக்கப்படுறாங்க, மாயக்காரருக்கு நடுக்கம் பிடிக்கும். ஒரு எப்படி பட்சிக்குமோ அக்கினி எப்படி பட்சிக்குமோ அதே போல் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பட்சிக்கத்தக்கவர்களாக இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம நடுக்கத்தோடு பயந்து நம்ம என்ன செய்யணும், வாழணும். அப்படி கர்த்தருக்கு முன்பாக பயந்து வாழும்போது கர்த்தருக்கு நம்ம நீதி நியாயம் செய்யணும். கர்த்தருக்கு பயப்படும் போது நிச்சயமாக என்ன செய்வோம், நீதி நியாயம் செய்கிறவர்களாக நடப்போம். அப்படி நம்ம நீதியாய் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு ஒரு செம்மையான வார்த்தைகள் நம்மளோட என்ன செய்வார், பேசுவார். நல்ல வார்த்தைகள் ஐயாவே கர்த்தர் நம்மளோட பேசுவார், நம்மளை பாதுகாப்பார் சொல்லி நம்ம நேரத்தில் நம்ம பார்த்தோம். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நம்ம என்ன செய்யணும், வெறுத்து பரிதானம் வாங்கக்கூடாது. பரிதானம் வாங்காதபடிக்கு நம்முடைய கைகளை என்ன செய்யணும், உதறி பரிசுத்தமான கைகளாக இருக்கணும். யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது. ரத்தம் சிந்தாதபடிக்கு நம்முடைய என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய தவறான ஆலோசனைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பொல்லாப்பு செய்யாதபடிக்கு இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை என்ன செய்வார், வைத்து வாசம் பண்ண வைப்பார். கண்வளை நரல்கள் நமக்கு என்ன செய்யும், ஒரு உயர்ந்த அடைக்கலமாகும். உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நீதியாக நடக்கணும், செம்மையானவர்களை பேசணும், இடுக்கன் செய்கிறவர்களை என்ன செய்யணும், இடுக்கன் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுக்கணும், பரிதானத்தை வாங்கக்கூடாது. நம்ம இந்த கைகளில் என்ன செய்யணும், ரத்த சிந்த தீவிரிக்கக்கூடாது, நல்ல ஆலோசனை கேட்கணும். நம்முடைய செவியை கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கணும், பொல்லாதே செய்யக்கூடாது. இப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளோட என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். நமக்கு ஒரு உயர்ந்த கண்மலைன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம தூரத்தில் இருந்தாலும் சரி சமயத்தில் இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய மனம் என்ன செய்யாது, பயங்கரத்துக்கு இடம் கொடுக்காது. நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது நமக்கு எந்த பயமே நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. தண்டல்காரங்க இப்படிப்பட்டவங்க பொல்லாத மனுஷர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டாங்க, எழும்ப முடியாது. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், பத்திரமா வச்சு நம்மளை பாதுகாப்பார். அதுபோல் கர்த்தர் கொண்டாடுற பண்டிகைகளை நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக என்ன செய்யணும், நம்ம ஆசரிக்கணும். கர்த்தருக்கு பண்டிகைகளை ஒரு இதில் பார்க்கணும், யாத்திராமத்தில் பார்க்குறோம். வருஷத்துக்கு 3 தர பண்டிகைகளை என்ன செய்யணும், ஆசரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி பண்டிகைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். அதுக்கு அந்த கர்த்தா என்ன செய்யணும், அந்த பண்டிகை நம்ம கொண்டாடும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. மேலே கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு எப்படி ஒரு நதியில் தண்ணி ஓடுதோ அதே போல் ஒரு ஆறுகளை போல் இருக்கிறதோ அந்த நதியில் உள்ள தண்ணீரை போல் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை செழித்து வளர்ந்தோங்கிறக்கு என்ன செய்வார், வைப்பார். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஒரு நியாயாதிபதியாக இருப்பார்.
கர்த்தர் வந்து நினச்சிவார் நமக்கு ஒரு ராஜாவாக இருப்பார். நம்மளை நினச்சிவார் ரட்சித்து நம்மளை நினச்சி பாதுகாப்பார். கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியாக இருக்க, நம்ம ரட்சித்து நம்மளை பாதுகாக்க, நமக்கு ஒரு ராஜாவாக இருக்க நம்ம நினச்சணும். கர்த்தரை விட்டு விலகாத படிக்க அவருடைய வார்த்தைக்கு நம்ம நினச்சணும் செவி கொடுத்து இருக்கணும். அவருடைய வார்த்தையை செவி கொடுக்கும்போது நம்முடைய கைகள் தளர விடாத படிக்க கர்த்தர் நம்மளை நினச்சிவார், நம்மளை பாதுகாப்பார். நமக்கு எந்த வியாதியும் வராது, எந்த துன்பம் வராது, எந்த துயரம் வராது. நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் நினச்சிரு நீதியாக நம்மளை நடத்துவார். அப்படியே நீதியாக நடக்கணும். அதுக்கு அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஜாதிகளே நீங்கள் கேட்கறதுக்கு கிட்டி வாருங்கிறார். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம நினச்சோமா கர்த்தர் சமூகத்தில் கிட்டி வரணுமா. ஜனங்களே கவனிங்கிறார். எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய வார்த்தையை நினச்சணும் நம்ம கேட்கணும். அடுத்த கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கணும். அப்படி செய்யும்போது பூமியை நிறைவும் பூச்சகரத்தில் உள்ள குடிகள் எல்லாமே என்ன செய்யுது, கர்த்தருடைய வார்த்தை நினச்சி கேட்குமா. அதே நம்மளே நினச்சணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும்போது கர்த்தர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அவர்கள் மேல் என்ன செய்ய மாட்டார், கோபப்பட மாட்டார். அவங்கள என்ன செய்யற கொலைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இல்லை நம்மளோட கார்த்தைக்கு நம்ம கேட்கப்படலை அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலை அப்படின்னா நம்ம வந்து கொலைக்கு என்ன செஞ்சுருவார், நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். நம்ம வந்து சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதுபோல் வானங்கள் எனது ஒரு புஸ்தகத்தை போல் எனது சுரட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் ஒரு திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போல அத்திமரத்தின் காய்கள் உதிர்வது போல என்ன செய்யுமா, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து போமா. ஏன்னா கர்த்தர் நியாயாதிபதியாக வந்து நமக்கு நியாயம் தீர்க்க வரும்போது வானத்தின் சர்வ சேனை என்ன செய்யும், அப்படியே கரைந்து வானங்கள் ஒரு புஸ்தக சுருளை போல் என்ன செய்யுமா சுருட்டப்பட்டு அவைகளில் சர்வ சேனையும் திராட்சை செடியும் இலை உதிர்வது போல அத்திமரத்தின் காய்கள் எப்படி உதிருதோ அதே போல் வானத்தில் உள்ள சர்வ சேனை எல்லாமே என்ன செஞ்சுமா விழுந்துமா. வானங்களில் பட்டை அணிச்சுமா வெறி கொள்ளுமா. ஏதேன் மேலும் கர்த்தர் நினச்சிவார் நியாயம் செய்வாராம். பொஸ்ராவிலையும் கர்த்தருக்கு யாகம் உண்டாம். ஏதும் தேசத்துலேயும் மகா சங்காரம் உண்டாம். கர்த்தரோட பட்டையை அணிச்சது ரத்தத்தால் திருப்தியாகி நின்னத்தினால் பூரிக்குது. அதனால் நியாயம் தீர்ப்புனால நம்ம தப்பணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு விரோதமாக பயந்து நம்ம என்ன செய்யணும், நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். இந்த வானங்கள் சுருட்டப்பட்ட புஸ்தகங்களை போல் சிரிக்கும் போது தான் கர்த்தரோட வருகை வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாட்களில் அது வந்து நம்ம பழி வாங்குகிறோம். நியாயம் தீர்ப்பு நாளில் கர்த்தர் நியாயம் தீர்த்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பாது வைக்கணும். அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து இவர்களாக என்ன செய்யணும், நடக்கணும். அடுத்தல கர்த்தர் ராஜாவாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய ராஜபாரத்தில் நம்மளை என்ன செய்யணும், ஒரு பல ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கப்படணும். அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அடுத்தல காட்டு மிருகங்கள் ஓரிகள்லாம் கூட நிச்சயமா அந்த நாரை முல்லைப்பன்றி எல்லாம் நிச்சயமா ஆந்தை காக்கை இதுகள் கூட நிச்சயமா அந்த இடத்துல குடியிருக்குமா. அதுமேல் வெட்ட வெளி நூலையும் வெறுமையும் தூக்கியும் கர்த்தர் என்ன செஞ்சுவார், பிடிச்சு போடுவாராம். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முற்பூண்டுகளும் என்ன செய்யும், முளைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வலு சர்ப்பங்களின் தாபரம் கோட்டான்களின் மாளிகையுமா இருக்குமா. அங்கே காட்டு மிருகங்கள் ஓரிகள் ஒன்றை என்று என்ன செய்து சந்தித்து காட்டாடு என்ன செய்யுமா கூப்பிடுமா. அங்கே சாக்குரிகளும் தங்கி இளைப்பாறை எடுத்து என்ன செய்யுமா கண்டடையுமா. அங்கே வல்லூர் என்ன செய்யுது கூடு கட்டுது. வல்லூர் வந்து கூடு கட்டுறது மாத்திரமில்ல, முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அது என்ன செய்யணுமா அந்த நிலையில் வந்து என்ன செய்யுமா குடிக்கொள்ளுமா. கூலிகளும் ஜோடாக என்ன செய்யுமா சேருமா. அதை கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கிறார். ஏன்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கும்போது ஒன்றுமே என்ன செய்யதான் குறையறாதான், ஒன்றுமே ஜோடி இல்லாத இராதான். கர்த்தருடைய வசனம் எல்லா வசனமும் என்ன செய்யுது, ஜோடியில் வசனம் தான் இருக்குது. அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யணும், தேடி வாசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய கர்த்தருடைய வாய் தான் என்னது சொல்லுது. கர்த்தருடைய வாய் சொல்லுறதுனால ஒவ்வொரு வசனங்களும் என்ன செய்யுது, ஜோடியாக கர்த்தருடைய வசனங்கள் இருக்குது. அவரே அவர்களுக்கு என்ன செய்கிறார், சீட்டு போடுறாரு. அது அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்து என்றென்றைக்கும் அதை என்ன செய்கிறாரு, சுதந்திரிக்க முடியாது வைக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். அடுத்தபடியாக 35வது அதிகாரத்தில் கூட கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரமும் வறண்ட நிலமும் கூட இருந்துச்சுமா மகிழ்ந்துமா. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி தளித்து புஷ்பத்தை போல என்னச்சயமா அது செழிக்குமா. அது மிகுதியாக என்னச்சதான் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் நினைச்சயமா பாடுமா. லீபனோனு மகிமையும் கர்மேல் சாரோன் என்பதில் அலங்காரமும் அதற்கு நிச்சயமாக அழிக்கப்படுமா. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தை நிச்சயமாங்களாம் காண்பார்களாம்.
அதுபோல் தளர்ந்த கைகளை நிச்சயமா திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை நிச்சயமா பலப்படுத்தணுமா. நம்ம நினச்சணும் நம்ம கைகள் என்னது திடப்படுத்தணும். கைகளை கூப்பி நினச்சணும் ஜெபிக்கணும். இல்லை கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். தள்ளாடுற முழங்கால்களை நினச்சணும் பலப்படுத்தணும். முழங்கால் நிற்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யணும், முழங்கால் நின்று நம்ம நினச்சணும் ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தியோ கூப்பியோ நின்று நினச்சணும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார். வறண்ட நிலத்தில் நம்ம இருக்கிறவர்களைப் போல நம்ம இருந்தாலும் கர்த்தர் நினச்சிவார். நம்மளை வந்து ஒரு செழிப்பாக நினச்சிவார். நம்மளை வைத்து ஒரு ஆனந்த கழிப்பாக நிச்சயம் இருக்கும்படி கர்த்தர் நிச்சயவார் வைப்பார். நம்முடைய கண்கள் கர்த்தருடைய மகிமை நிச்சயம் காணும். கர்த்தருடைய மகத்துவத்தையும் நிச்சயம் காணும். அதனால் நம்ம நிச்சயணும் கலந்த கைகளை தேடப்படுத்தி தள்ளாடுகளை பலப்படுத்தி நிச்சயணும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல் அப்படி செய்யும்போது நம்ம வந்து மனப்பதறவர்களாக இருந்தால் கூட கர்த்தர் நிச்சயவார். நீங்கள் பயப்படாதிருங்கிறார். பயப்படாதிருங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நீதியை நான் சரி கட்டுவேன், இதே சரி கட்டு தேவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்படி ஜெபிக்கும்போது நம்ம பயப்படாத படிக்க நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நமக்கு நீதிக்கு சரி கட்டுறாரு. தேவன் நமக்கு பதில் அளிக்கிறாரு. நம்மளை வந்து எழுச்சி ரசிக்கிறாரு. இடத்துல எப்படி குருடரின் கண்கள் நிச்சயமாக திறக்கப்படுமா. குருடர்களாக நம்ம இருந்தால் அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடராக இருந்தால் கூட அது நிச்சயமாக திறக்கப்படும். செவிடன் செவிகளில் கூட நிச்சயமாக திறவண்டு போன்னு சொல்கிறார். முடவன் மானை போல குதிப்பானாம். நம்ம வந்து அந்த கைகளை உயர்த்தியோ இல்லைன்னா குப்பியோ நம்ம ஜெபித்து தள்ளாடுகளை முழங்கால்களை பலப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய கண்கள் குருடாக இருந்தால் நிச்சயமாக திறக்கப்படும். நம்முடைய செவிகள் வந்து கேட்கப்படாததாக இருந்தால் கூட நிச்சயமாக கேட்கக்கூடிய செவிகளாக நிச்சயம் மாற்றி வரான். அதுபோல் ஒரு முடவன் கால் நடக்க முடியாத முடவனாக இருந்தால் கூட கர்த்தர் நிச்சயம் ஒரு மான்கால்களைப் போல் வரான் குதிக்க வைப்பாராம். ஊமைய நாவும் நிச்சயமாக கெம்பரிக்குமா. வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடிவெளியில் ஆறுகளை நிச்சயமாக பாய்ந்தோடுமா. வெட்டாந்திரை ஒரு தண்ணீர் தடாகமும் வறண்ட நில நிச்சயமா ஒரு நீரூற்றுமா இருக்குமா. வலு சர்ப்பங்கள் தாவரத்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் நிச்சயமா உண்டாகுமா. அங்கே பெரும்பாலான வழி நிச்சயமா இருக்குமா. அது வந்து பரிசுத்த வழி நிச்சயமா என்னப்படுமா. தீட்டுள்ளவன் நினைச்ச மாட்டான், அதில் நடந்து வர மாட்டான். அதன் வழியில் நடந்து வருவர்கள் யாராய் பேதையர்களாக இருந்தால் கூட நிச்சய மாட்டாங்களாம், திசை கட்டு போக மாட்டாங்களாம். அங்கே வந்து என்ன செய்யுது, சிங்கம் இருக்கிறது இல்லை. எங்கள் பரலோக ராஜ்யத்தில் சிங்கம் இருக்கிறது இல்லை. அது வந்து பரிசுத்த வழி என்ன செய்யப்படுது. தீட்டுள்ளவன் யாரும் என்ன செய்ய முடியாது, அங்கே நடந்து போக முடியாது. அங்கே நடக்கிறவர்கள் பேதர்களாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, திசை கட்டு போக மாட்டாங்க. அங்கே சிங்கம் இருக்காது, துஷ்டமிருகம் அங்கே இருக்காது. மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அந்த பல ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி என்ன செய்வாங்க, சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வர முடியும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடையவர்கள் சஞ்சலம் தவிப்போம் ஓட்டிப்போம் சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.